ஆஸ்பிரண்ட். இந்த கிளாஸ்ல நம்ம பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் த கம்பெனி ரூல் 1773 டு 1858 வரையும் இருக்க ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஓகேவா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிச்சு, கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸில் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றினாங்க. ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேவா? இதன் மூலியமாக தான் சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போது 1774 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1781. இதை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஏன் வந்துச்சுன்னா இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் இருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கு. இப்போ கவர்னர் ஜெனரல் ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொஸ்டின் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு, யாரோட பவர் பெருசுன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டிஸ்பியூட்டை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. இதன் மூலியமா என்ன பண்ணாங்க, அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சிலும் எடுக்கிற எந்த ஒரு ஆக்ஷனும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட வராது. பிகாஸ் அது இம்யூனிட்டி ஒரு பவர் கொடுத்தாங்க அவங்க ஆக்ஷனுக்கு. ஓகேவா? இதுதான் அதனால தான் இதை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட். இதன் மூலயமா என்ன பண்ணாங்க, 1784 ஸ்டார்ட் பண்ணது பிட் இந்தியா ஆக்ட். ஓகேவா? இதுலனால தான் டபுள் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கோர்ட் ஆஃப் டைரக்டர்னு கூப்பிட்டாங்க. அப்புறமா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்த்துக்கிறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்க கம்பெனி டெரிட்டரி என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பொசிஷன்னு சொன்னாங்க. அதாவது கம்பெனி பகுதிகள் இருக்குங்களா, இந்தியாவில் இருக்க கம்பெனி பகுதிகள்லாம் பிரிட்டிஷ் சொத்துன்னு சொன்னாங்க. இந்த ஆக்ட் மூலயமா தான். இது ப்ரிலிம்ஸ் பேக்டில் இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆக்ட் ஆஃப் 1786. இது ஸ்பெஷல் ஃபார் கார்ன்வாலிஸ். ஏன்னா அவருக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை பொறுப்பேற்றுக்கிறதுக்கு 2 டிமாண்ட் பண்ணார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலில் அவர் எடுக்கிற முடிவுகள் தான் இறுதியானது அப்படின்னும், அப்புறம் கமாண்டர் இன் சீஃபாகவும் அவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்டார். இது 2 ப்ரொவிஷன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ட்ரேடை மோனோபோலியை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு? 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கொடுக்குற சேலரி, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க மெம்பர்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் கொடுக்க வேண்டிய சேலரியை இந்தியன் ரெவன்யூலேருந்து எடுத்தாங்க. ஓகேவா? கொடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கேருந்தா முதல்ல இந்தியன் வெல்த்தை ட்ரைன் பண்ணுற சிஸ்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சார்ட்டர் ஆக்ட். இதை ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல அந்த மோனோபோலியை, அதை எண்டு பண்ணாங்க. எக்ஸப்ட் டீ அண்ட் ட்ரேட் வித் சைனா. இது 2 மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு பவர் கொடுத்தாங்க. இது ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த ஓப்பன் மார்க்கெட் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் பிரிட்டன் மன்னர் என்ன பண்ணாருன்னா யூரோப்புக்குள்ளே இவங்களோட பொருட்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டார். அதாவது கான்டினென்டல் சிஸ்டம்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி யூரோப்புக்குள்ளே போகாமல் பண்ணார். அதனால என்ன பண்ணாங்க, அந்த வர்த்தகர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியா கூட ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டதுனால ஓப்பன் மார்க்கெட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் யார் வேணா வர்த்தகம் பண்ணலான்ற ஓப்பன் பண்ணிட்டாங்க மார்க்கெட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட். அப்புறமா சாவர்னிட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை கொடுத்தது எது, இதுதான், இந்த ஆக்ட் தான். ஓகேவா? அப்புறமா என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு 1 lakh rupees கொடுத்தாங்க. இதன் மூலயமா என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் இங்கே அமிச்சு வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ண விட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணீங்கன்னா லோக்கல் டாக்ஸேஷன்ஸை அலோவ் பண்ணாங்க. அது லோக்கல் கவர்மெண்ட்டே அந்த டாக்ஸேஷன் லெவி பண்ணிக்கலாம், அவங்கள கட்டாதவங்கள பனிஷ் பண்ணிக்கலான்ற ஒரு ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாற்றினாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்தவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாற்றிட்டாரு. அதாவது ஒரு லீடர் எல்லாரையுமே பார்த்துக்கிற மாதிரி. ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் யாருன்னா லார்டு வில்லியம் பென்டிங். ஓகேவா? இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, அந்த மோனோபோலி
கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க? எண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதெல்லாம் தான் இங்க இதெல்லாம் தான் இங்க ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அ சிவில் சர்வீஸ்ல இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ட கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஆக்ட் எழுத்தளவில் தான் இருந்தது. அதாவது செயல்முறைப்படுத்தல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நோட் பண்ணிக்கங்க. அட்டெம்ப்ட் டூ ஓப்பன் காம்படிஷன் தான். பட் அது என்ன சொன்னேன்? ஓப்பன் பண்ணி விடல. இதுவரையுமே இந்தியன்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதுதான் ஃபர்ஸ்ட் செப்பரேஷன்ஸ் ஆஃப் பவர் பண்ணாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் தனியா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா, நிர்வாகம் பண்றவங்க தனியா ஒருத்தங்க, சட்டம் போடுறவங்க தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சாங்க. ஓகேவா? இந்த ஆக்ட் மூலியமா தான் ஓப்பன் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்தியன்ஸும் சிவில் சர்வீஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் மூலியமா தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது இந்திய ப்ராவின்சஸ்ல இருக்காங்கல்ல 4 மெம்பர்ஸ், மெட்ராஸ், பாம்பே, பாம்பே, பெங்கால், ஆக்ராலேருந்து இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போனாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே. அப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் யூபிஎஸ்சிலையும் முன்னாடி கேட்ட சில கொஷின்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. Which act designated the Governor of Bengal as the Governor General of Bengal அப்படின்னு மாத்தின ஃபர்ஸ்ட் ஆக்ட் எதுன்னு கேட்குறாங்க. ரெகுலேட்டட் ஆக்ட் ஆஃப் 1773. The East Indian Company's monopoly of Indian trade was abolished in all sectors except tea and trade with China by என்ன ஆக்ட்? Charter Act of 1813. Which act considered the final steps towards centralization in British India? இதுக்கு என்ன ஆன்சர்? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1830. இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இப்போ நான் சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கோட ஆன்சர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோன் ரூல் இருக்குது. அதாவது 1858லேருந்து 1947லேருந்து இருக்கிற ஆக்ட்ஸ் இருக்கும். அதை இன்னொரு வீடியோவாக, அதாவது பார்ட் 2 வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.